அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம். ராகுல், பிரியங்கா தமிழகத்துல பாத யாத்திரை. இதற்கு ஸ்டாலின், உதயநிதி, திமுகவுக்கு அனுமதி இல்ல. ஏன்? தேஜஸ்வி யாதவோட ஒன்னா பிரச்சாரம் பண்றாரு. அகிலேஷ் யாதவோட ஒன்னா பிரச்சாரம் பண்றாரு. ஆனா தமிழ்நாட்டுல ராகுல், பிரியங்கா தனியா நடக்கிறாங்க. இதுல ஸ்டாலினோ உதயநிதியோ கலந்துக்கணும் அப்படின்னு திமுக தலைமை நினைக்கிறதாம். இதற்காக டெல்லியிலையும் பேசியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் உறுதியான தகவல் கிடைக்கல. ராகுல் டபுள் கேம் ஆடுறாரா? ஆமா. ராகுல் என்ன நினைக்கிறாரு? திமுக கொடுக்கிற இத்தனை சீட்டுக்கு நம்ம போவேணாம். அதிகமாக சீட்டு வேணும். செல்வப் பெருந்தகை நிலைய வித்துவான ஆயிட்டாரு. ஒரு பக்கம் மாணிக் தாகூர் நேற்று முதல்வர் சம்பந்தப்பட்ட விழால புறக்கணிக்கப்படுறாரு. விழா மேடையில அங்க இருக்கக்கூடிய திமுக இவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நேரடியாக அவரை பேசி அவர் சீக்கிரம் அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே போயிடுறாரு. ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் சண்டை. இப்படி இருக்கும்போது இந்த சண்டை பூதாகரம் ஆயிடுச்சாம். விஜய்ட்ட ஒரு தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படிங்கிற விஷயத்த வச்சுக்கிட்டு ராகுல் கை நவுத்திட்டு இருக்கிறாரு. 70 சீட்டு கொடுங்க, அப்படி இல்லாட்டினா 40 சீட்டு, அமைச்சரவையில பங்கு, இல்லாட்டினா 30 சீட்டு, 3 ராஜ்யசபா எம்பி. இதுதான் காங்கிரசுடைய டிமாண்ட். காங்கிரஸ் இப்படி டிமாண்ட் வைக்கிறது புதுசு இல்லை. கலைஞர் இருக்கும்போதே அவருடைய மகள் கனிமொழியை சிறையில வச்சிட்டு, ராஜாவை சிறையில வச்சிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி 63 சீட்டு வாங்கினவங்க தான் சோனியா காந்தி. அதனால இவங்களை எப்படி மடக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பிஜேபி ஈடி உடைய பீதிய காட்டிடுச்சு. இன்னொரு பக்கம் அதிமுக பலமாயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் விஜயுடைய பேச்ச தாங்க முடியல. பலவிதமான நெருக்கடியில் இருக்குது திமுக. பசைய எடுக்க முடியல. இப்ப காங்கிரசும் பிரச்சனை பண்றதுனால ராகுல், பிரியங்கா ஒன்னா நடந்தா கண்டிப்பா பெரிய அளவுக்கான கூட்டம் கூடும். இதுதான் இன்னைக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட். என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டே இருக்கிறாராம் ஸ்டாலின்.